ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 75வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட முக்கால் பாகம் இன்று நிறைவடைகின்றது. இந்த 74 பாடல்களும் ஒவ்வொன்றும் ஒரு தேன் துளியாக நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். 100 பாடல்கள் முடியும் பொழுது ஒரு தேன் குடமே நம்மள கையில் கிடைச்ச மாதிரி அவ்வளவு அழகா அபிராமி பட்டர் ஒவ்வொரு பாடல்லையும் நம்மளுக்கு அந்த இன்ப ரச தேனை ஊட்டி கொண்டிருக்கின்றார். நம்மளுக்கு இப்போ இதில் 75வது பாடலில் என்ன சொல்கிறாரு நம்ம அனுபவிக்கலாம். அம்பாளை குறித்து தவம் பண்ணும்போது அவளையே நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். போன இதில் அவளையே விரும்பி பிரார்த்திக்கும் போது அனைத்து சுகங்களுக்கும் அதிபதி ஆகலாம்னு சொன்னார் இல்லையா. அது எந்த சுகம்? அனைத்து சுகங்கள்னா இகப்பர சுகங்கள் அனைத்தும் அருள்வாயேன்னு சொல்ற மாதிரி ஈகத்திலேயும் சுகத்தை தருவாள், பரத்திலேயும் சுகத்தை கொடுக்கக்கூடியவள் அபிராமி. பரம் சுகம் கிடைக்கணும்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்ற மாதிரி அவளுடைய அருள் இருந்தால் அந்த உலகம் நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள்னு பார்க்கலாம். தங்குவர் கற்பகத்தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே அப்படின்னு சொல்றார். தங்குவர் கற்பகத்தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால் வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. தங்குவர் கற்பகத்தருவின் நீழலில். கற்பகத்தரு கற்பக விருட்சம் என்ன சொல்வார்? பிறவாத பெரும் பேரு, தாயர் இன்றி பிறக்கக்கூடியது. அதாவது இன்னும் பிறவா வரம் தாரும் பெம்மானை மீண்டும் கருவறை புகுந்திடாமல் அப்படின்னு அவளுடைய இதுலேயே வச்சுப்பாளாம். அதைத்தான் சொல்ற. இந்த பூ உலகத்தில் பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு அதெல்லாம் இல்லாமல் நம்மளை கற்பக விருஷத்தோட அடியில் இனிமேல பிறக்க வைக்கும் தாயார் இன்றி பிறவாத பெரும் பேரு தருவாள். அதனால அப்பேற்பட்ட பாக்கியத்தை அடைவார்கள் அப்படிங்கிறார். இப்போ நம்ம பார்க்கலாம். தங்குவர் கற்பகத்தாரின் நிழலில் தாயர் இன்றி. நமக்கு இங்கே கிடைக்கிற இன்பம் எல்லாம் சிற்றின்பம். நம்ம இந்த பிறவி கொடுத்துருக்கா நம்மளுக்கு. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சி நம்ம இந்த மனித பிறவியை பெற்றிருக்கோம். ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம்? மாயையான இந்த உலகத்தில் சுழண்டுட்டு இந்த இன்பம் தான் நம்மளுக்கு பெரிய இன்பம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சிற்றின்பம் சின்னீராயினும் அக்துற்றார் மற்றின்பம் யாவையும் கைவிடுவ முற்றும் தாம் பேரின்ப மா கடலாடுவார் வீழ்பவோ பார் இன்ப பால் கும்பியில் அப்படின்னு நீதி நெறியில் குமரகுருபரர் சொன்ன மாதிரி நம்மளுடைய படைப்பதின் நம்மளுக்கு இந்த பிறவி கொடுத்ததோட நோக்கமே அம்பாளை போய் அடையணும். கற்பதின் நோக்கம் இறைவனின் பொற்பதம் பெற அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அவனா நம்ம எல்லாரும் அதற்காகவா கற்கிறோம்? இல்லை. நிறைய பெரிய பதவி கிடைக்கும், பெரிய வேலை கிடைக்கும், நல்லா இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் நம்மளுக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும். நம்ம கற்பதோட நோக்கமே அதனால. அப்போது கல்வி பெறுவதோட நோக்கம் 2 விதத்துலையும் வச்சுக்கலாம். நம்மளை நல்ல நிறைவையெல்லாம் கொண்டு வைக்கும் இல்லையா, தீவைகளெல்லாம் மாற்றக்கூடியது. அம்பாளை இறைவனை வழிபட எல்லாருக்கும் அந்த அந்த இறை வழிபாடோட நெறி முறையில் போகணும். இல்லை நமக்கு இந்த உலகத்தில் நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சிண்டு நம்ம அதற்காக இறை வழிபாடு செய்கிறவா இருக்கா. இல்லை அம்பாளை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கல்வி கற்கும்போது அதனால் நிறைய நல்லதெல்லாம் சேர்ந்து அதனாலேயும் இருக்கும். இப்போது
பக்தனாக இருந்து கொண்டு பரசுகம் விரும்பாம இந்த சுகமே விரும்பி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. சொல்ற இந்த ஈக சுகம் என்ன ஆகுமா, ஒரு நாள் நம்ம பரசுகத்தை அடையறதுக்கு வழிவகுக்கும்னு சொல்ற. அது எப்படி சொல்லலாம்? பகவான் கீதையில என்ன சொன்னார்? நம்ம பகவத்கீதால அனுபவிச்சோம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாகா சுக்ருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞா சுரார்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப அப்படின்னு சொல்ற. தர்ம வழி சென்று தாபப்படுகிறவர்கள், இல்லை ஞானத்தை விரும்புபவர்கள், இந்த உலக சுகங்களாகிய பொருள் மீது ஆசை கொண்டவர்கள், என்னையே விரும்பிய ஞானிகள் எல்லாரும் என்னுடைய 4 வகை பக்தி சதுர்விதா பஜந்தேமாம் 4 விதமா எனக்கு அதை கொடு இதை கொடுங்கிறதுக்காண்டி என்னை பூஜை பண்றவா இருக்கா, எல்லாரும் என்னுடைய பக்தர்கள் தான். அப்போ துக்க நிவர்த்தி இல்ல பொருளுக்காக விரும்பி என்னை வழிபடுபவர்கள், அப்போ அவர்களுடைய இஷ்டங்களை எல்லாம் இந்த பிறவியிலேயே அனுபவிக்கிறார். அதை நிறைவேற்றி அடுத்த பிறவியில நான் அவர்களுக்கு ஞானம் கொடுத்து நான் அவர்களை ஆட்கொள்கிறேன்னு பகவான் சொல்றார். ஆனா இந்த உலகத்தை இன்பத்தை பெற்று அனுபவித்து அதற்கு பிறகு மீண்டும் பிறவியை அடையும் போது நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிறவி கிடைக்கும்னு தெரியாது. அது இறைவனை அடைவதை விட இந்த பிறவி நம்மளுக்கு கிடைச்சதுலேயே பகவான் சொல்லி அவர்கிட்ட அடைகிறது நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா? அந்த பிறவி, இந்த பிறவி அவருடைய அருள் பெற்று பிறவி அறுப்பது நம்ம பெரும் பேரு அப்படிங்கிற. ஆனாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பக்தி பண்ணா, திருவிளையாடல்ல சொல்லுவார்ல யாரு, அந்த தர்மி, ஏதோ என் பாடல்ல கொஞ்சம் பிழை இருந்தா அதுக்கு தக்கன அதை குறைச்சிட்டு எனக்கு அது கொஞ்சம் சன்மானம் கொடுக்கலாம் இல்லையா சொல்ற மாதிரி, உழைப்புக்கு தக்கன ஊதியம், பக்திக்கு தக்கவாறு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் எல்லாமும் பிடிக்காது. ராமரோட பட்டாபிஷேகத்தை உலக அயோத்தி மக்களே விரும்பினா, ஆனா கூனி மட்டும் என்ன பண்ணினா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதான்னு நினைச்சா. அத மாதிரி பொருள் சுகத்தை விரும்பினாலும் கூட அந்த பக்தி கூட பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. அதைத்தான் அவர் என்ன சொல்றார், தங்குவர் கற்பகத்தருவின் நீழலில் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கோம், நிறைய ஸ்வீட் சாப்பிடும் போது திகட்டிடும். எதாவது கொஞ்சம் காரம் கிடைச்சா சாப்பிட்டோம்னா திருப்பி அந்த ஸ்வீட் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஒரே விதியா ஸ்வீட்டே சாப்பிட்டு இருந்தா திகட்டிடும் இல்லையா? அது மாதிரி தான் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடும் போது நடுவில் கொஞ்சம் ஒரு இதை அனுபவிக்கும் போது தான் திருப்பி அந்த ஸ்வீட்டை சாப்பிடும் போது அது இன்பத்தை கொடுக்கும். அதை மாதிரி இந்த பூ உலகத்தில் என்ன நம்ம பிறவி எடுத்திருக்கோம், இதை பூஜை பண்ணுறோம். இந்த பூ உலகத்தில் நிறைய போகத்தெல்லாம் அனுபவிக்கும் போது இதை இந்திர போகத்துக்கு சமானமான அந்த இதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சங்களுக்கு அடியில் வாசம் செய்யக்கூடிய நிலையை அம்பாள் கொடுக்கலான்னு வச்சுப்போம். அது கூட கொஞ்ச நாள்ல திகட்டிடும். எப்படி ஒரே இதா போயிட்டு இருந்தா எதுவுமே ஒரு திகட்டல் வந்துடும் நம்மளுக்கு வாழ்க்கையில. கொஞ்சம் ஒரு இது வரும்போது அடுத்தாப்புல அடுத்ததுல பிடிப்பு வரும். அப்படிப்பட்ட அந்த கற்பகத்தருவோட நிழல் கூட அது தற்காலிக இன்பத்தையாக கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறார் இந்த இதுல. அப்போ நிரந்தரமற்ற இன்பத்தை அனுபவித்த பின்புதான் அதுல வெறுப்பு ஏற்பட்டு இந்த இன்பத்திலும் மேலான நிரந்தர இன்பம் எது, முக்தி ஆனந்தம் அப்படிங்கிறத நம்மளோட மனசு விரும்புமா. என்ன அழகா சொல்ற, நமக்கு அப்படித்தானே நடக்கிறது இல்லையா? ஒரே மாதிரியே பண்ணிச்சு என்ன இது வாழ்க்கை அப்படிங்கிறோம். இதே மாதிரியே போயிட்டு இருக்க, ஏதாவது ஒரு இது நடக்கணும்பா, நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்றவால ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன இப்படி போறது அப்படின்பா. அதாவது எல்லாமே ஒரு மாறுதலுக்கு அப்புறம் தான் அடுத்தது போகும்போது அது இனிக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே முதல்ல அந்த இந்த மாதிரி ஒரு இன்பத்தை கொடுத்துட்டாள்னா அது கூட அந்த தேவலோகத்து இன்பம் கூட அது கசந்து இன்பத்துல எந்த இன்பம், அம்பாளுடைய அந்த முக்தி தரும் இன்பத்தை மனசு விரும்பும் அப்படின்னு சொல்ற. அதனால முதல்ல இந்திர போகத்தை கொடுத்துட்டு அதற்கு பின்னால முக்தி இன்பத்தை அம்பாள் கொடுப்பாள் அப்படின்னு இந்த பாடல் மூலமா சொல்றார். ஏன்னா அம்பாள் எப்படிப்பட்டவள், கற்பக விருட்சம் இல்லையா? ஏன்னா பக்திமத் கல்பலதிகா லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமா பார்த்தோம். அப்போ அது என்ன கற்ப வருஷத்து அடியில இருந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடியது அது. ஆனா அம்பாள் எப்படிப்பட்டவள், பக்தர்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவள். அதனால தான் நல்லவர்களும் இல்லாதவர்களும் தரிசிக்கக்கூடிய கற்பக விருட்சமாக அம்பாள் இருக்கின்றாளாம்.
அவள் நம்ம பார்க்குறோம் மயிலாப்பூரில் கற்பகவல்லியின் கொற்பதம் பணிந்தால் என்ன பண்ணுவா, எல்லாமே கொடுக்கக்கூடியவள் அவள் வந்துட்டு. அதனால தான் பண்புடையவர்கள் சரியாத கற்பக மரம்னு குமரகுருபரர் நீதிநீர் விளக்கத்தில் சொல்கிற மாதிரி, கண்ணோர்க்கு அரும்பா நகைமுகமே நான் மலரா இன்மொழியின் வாய்மையே தீங்காயா வன்மை பலமா நலம் கனிந்த பண்புடையர் அன்றே சரியாத கற்பகத் தருவாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்ற. தாயரன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை அப்படின்னு சொல்ற. அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் அப்படின்னு சொல்லியிருக்கு, பாடுற பாடல் பார்த்துருக்கோம். அப்போ அவளுடைய அடிபணிந்தால் இவ்வுலக அன்னையை அவள் கொடுக்க மாட்டாளாம், மீண்டும் பிறவாத பெருநிலையை கொடுப்பாள் அப்படின்னு சொல்றார். ஏன் பிறவா வரம் தாரும் பெம்மானை, இந்த ஜகத்துல உள்ள கஷ்டங்கள் இதை கடல்ல உழண்டு நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம எத்தனை பிறவி எடுத்துருக்கோமோ தெரியாது. பிறவி எடுத்து சலித்தேன், ஒரு சினிமா பாடல் கூட, பெற்றவள் கை தொடுத்து ஓய்ந்தாளம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிறவி கிடச்சதே, நான் இப்படி இது பண்ணிட்டேனே அப்படின்ட்டு நாம் கர்மா செஞ்சு பலனை அனுபவிக்கும் போது பிறவி தொடர்ந்துட்டே இருக்கு. நமக்கு எத்தனையாவது பிறவி நம்மளுக்கு இது கிடச்சிருக்குன்னு தெரியாது. அதைத்தான் இவர் என்ன சொல்லுவார், அவர் வந்துட்டு அருணகிரியார் திருப்புகழ் சொல்ற மாதிரி, 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இத மாதிரி அப்படி 7 கடலோட மணலை திரட்டி ஒவ்வொரு மணலா கூட எண்ணிடலாமா, ஆனா நமக்கு வாய்க்க போகும் பிறவி பற்றி எண்ணிடவே முடியாதுன்னு சொல்றார் அருணகிரியார் இப்படி அழகா. இன்னும் குரும சிவாயர் என்ன பாடியிருக்க, எடுத்த பிறப்பெல்லாம் எனக்கு வந்த தாய்மார் கொடுத்த முளைப்பால் அனைத்தும் கூட்டில் அடுத்த விரற் பன்னாகனை துயிலும் பாலாழியும் சிறிதாம் மன்னா சிதம்பரா தேவா அப்படின்னு சொல்றார். எத்தனை பிறவில எடுத்து எத்தனை தாய்மார்கள் எனக்கு அமைந்தார்களோ அவர்கள் ஊட்டின பாலை எல்லாம் ஒன்றா சேர்த்தா அது பாலாழியை விட 10 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றார். நாம எடுத்த பிறவி அப்படி இருக்கு அப்படிங்கிறார். அதனால இனி இந்த பிறவியில ஏதாவது ஒரு வினை செய்தோம்னா அதற்காக அடுத்தது ஒரு பிறவி. அப்போ அந்த பிறவி துன்பத்தையே இல்லாமல் செய்யக்கூடியவள் பவனாசினி மிருத்யுதாரி குட்டாரிகா அம்பாள். சஹஸ்ரநாமத்துல நாம் அனுபவிச்சிருக்கோம் அவளுடைய நாமங்களை எல்லாம். அவள் எப்படிப்பட்டவள், பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தியை உடையவள் அவள். ஏன்னா அண்ட பிண்டங்களை எல்லாம் தோற்றுவித்தவள், சர்வலோக ஜனனி, ஜெகத் ஜனனி அவள் வந்துட்டு. அகில உலகம் ஈரேழும் உதர சோபிதா நாபி கமலவாயினால் மீள உமிழும் நீலி அப்படின்னு ஒட்டக்குத்தர் தக்கையாக பரணியில பாடியிருக்க. அகில அண்ட கோடி ஈன்ற அம்மையேன்னு தாயுமானவர் சொல்வர். அம்பாளுக்கு அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்னு சிவபுராணத்தில் சொல்ற மாதிரி அம்பாள் எப்படிப்பட்டவள், எல்லா உலகங்கள் பொங்கு உவர் ஆழி ஈரேழ் புவனமும் மால்வரையும், எப்படி மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தியை உடையவள். மால்வரை எதெல்லாம் சொல்றார் பாருங்க. 7 உலகம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 7 உலகம் சொல்லிட்டு அதல விதல சுத்தால நித்தல தலாதல ரசாதல பாத்தாள பூலோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனோலோக தபோலோக சத்தியலோகன 14 உலகங்கள். இதான் 7 புவனமும் 8 மலைகள். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் கந்தர அலங்காரத்தால் 8 மலைகளையும் நடுநடுங்கன்றி நிடதம் ஏமக்கூடம் இமயம் நீலம் ஸ்வேதம் ஸ்ருங்காவான் மாலியவான் கந்தமாதனம். இதான் மால்வரை. அது சொல்லியிருக்கார் இல்லையா மால்வரைன்னு. அடுத்தது 7 தீவுகள் நம்ம நாராயணத்தில் அனுபவிச்சு பார்த்துருக்கோம். ஜம்புத்தீவு, பிளவத்தீவு, குசத்தீவு, கிரௌஞ்சத்தீவு, சாகத்தீவு, சான்மலி தீவு, புஷ்கரத்தீவுன்னு. அது மாதிரி 7 மேகம், 7 தாதுக்கள், 7 கடல். 7 கடல், உப்பு கடல், பார்க்கடல், தயிர்கடல், நன்னீர் கடல், கட்கடல், நெய்க்கடல், கருப்பஞ்சாற்று கடல்ல பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தியை உடையவள். இவர்களை எல்லாம் தன்னுடைய வயிற்றிலிருந்து தோற்றுவித்த வலிமை, அந்த பெருமை உடையவள் அம்பாள். அதனால தான் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி புவி ஏழையும் பூத்தவளேன்லாம் சொன்னார். புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளேன்னு பார்த்தோம்.
பொங்கு இவர் பூங்குழலாள். அப்படியே காடனைய மலர் அம்பாள் பூங்குழல்ல சூட்டின்னு இருக்கலாம். தேன் பொங்கி வழியும் மணமிக்க மலரால கூந்தல் மறைக்கப்பட்டவளாக இருக்கின்றாளாம். ஏன்னா பெண்கள் அப்படியே கூந்தல் தெரியாதபடி மலரை அள்ளி சொரியணுமா, அம்பாள் அப்படித்தான் சாத்தின்னு இருப்பாங்கிறா. அதனால தான் சிவபெருமான் கூட நக்கீரருடன் வாதாடுறதுக்கு என்னது, மதுரைக்கு பெண்களோட கூந்தல் எத்தகைய உயர்வு பெற்றதுன்னு அதை எடுத்து காட்டுறதுக்காண்டி தான் சொன்னார். மதுகரம்பாய் மடுக்கும் குழற்காடேந்தும் இளவஞ்சி கொடின்னு நம்ம மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் குமரகுருபரர் பாடியிருக்காருன்னு நிறைய இடத்துல இதை அனுபவிச்சிருக்கோம். அப்போ ஏற்பட்ட திருமேனி குறித்தவரேன்னு சொல்ற. கற்பக விருட்சங்கள்ல தங்கக்கூடிய பாக்கியம், பிறவி நீக்கம் பெரும் பாக்கியம், பெரும் பேரு, அனைத்து உலகையும் தன் உண்டியில் தோற்றுவித்து குழல் மறைய தேன் சிந்தும் மணமிக்க மலர்களை அணிந்துள்ள அம்பாள் அன்னை அபிராமியோட அவளையே பணியும் போது அவளுக்கு நம்ம மேல அப்படியே ஒரு பாசம், அபிமானம். அந்த அபிமானத்திற்கு ஆளான அவளையே நம்ம அப்படியே தியானித்து உள்ளே அப்படியே நிலை நிறுத்தணும். அப்படிப்பட்ட உத்தம அடியார்களுக்குத்தான் இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கும். திருமேனி குறித்தவரே அப்படின்னு சொல்ற. நம்ம மனசு எப்படி இருக்கு, அலைஞ்சுட்டே இருக்கு, சஞ்சலம், அப்படியே அலை பாய்ஞ்சிட்டு இருக்கு. அலையும் மனதை நிலைப்படுத்த குரு வேணும். அதை அடிய பணிவதை விட வேறு மார்க்கமே இல்லைங்கிற. ஏன்னா குரு தான் நம்மளுக்கு வழிகாட்டுவார் இல்லையா. அதனால தான் மகா சன்னிதானம் இருக்கிற இடம்லாம் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவா. சன்னிதானம் ஒடுக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்ல போதுன்னா சிறு இடத்துல இருக்கா ஒடுக்கம்னு அர்த்தம் இல்லை, மனதை ஒடுக்கி அப்படியே ஆழ்நிலை தியானத்துல இருப்பாராம். அதனால தான் அன்றாடம் நம்ம அபிராமியோட சரணார விந்தங்கள்ல நம்ம அப்படியே அவளையே சரண் புகுந்து கண்ணீர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேண்டும் பொழுது, அவளுடைய சரணார விந்தங்கள்ல அழுது வேண்டும் பொழுது அவளுடைய காட்சி நிச்சயமா நம்மளுடைய கண்ணால கண்டு கழிக்க முடியுங்கிற. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஞானக்கண்ணு இல்லை, ஊனக்கண்ணு. ஆனா அவள் நிச்சயமா அதுக்கே காட்சி தருவாங்கிறார். அதனால தான் அம்பாளை நம்ம அப்படியே பிடிச்சுக்கணும். சிக்கனை பிடித்தேன் அப்படிங்கிற மாதிரி எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படிம்பார். நீ இனிமே எங்க போவ, நான் உன்னை இங்க பிடிச்சுட்டேன்னு அவர் சொல்ற மாதிரி நிச்சயம் அபிராமிகிட்ட அபிராமி பதிகத்திலேயே அவர் சொன்னார். நம்ம அனுபவிச்சோம் அது. அபிராமி பதிகத்துல 8வது பதிகத்துல ஞானம் தழைத்து உன் ஸ்வரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் அவர் நடு இருந்து உவந்து அடிமையும் பூண்டு நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனம் தன்னை தள்ளி எனது நான் எனும் மனம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுக புதைத்து நெஞ்சு இருள் அற விளக்கி ஏற்றியே வான் அந்தமான் விழி அன்னமே உன்னை என் மனத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேல் உற்ற பரவசமாகி அழியாதோர் ஆனந்த வாரிதியில் ஆழ்கின்றது என்று காண் அப்படின்னு சொல்ற. என்னுடைய மனசை நீ அடக்கி இந்திரியங்கள் எல்லாம் புதைத்து எல்லாவற்றையும் அடக்கி உன்னை நான் என்று என் மனதில் வைத்து காணப்போகிறேன், எனக்கு என்னைக்கு நீ அந்த நிலைமையை தரப்போறேன்னு அபிராமி பட்டர். அவர் பார்த்தவர், அவரே உருகி கேட்கிறதா நாமெல்லாம் எந்த அளவு இல்லையா. ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் வடிவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியேன்னு. அதனால தான் நம்ம ஒரு இதா இருக்கும். கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக, வாயிருந்தும் ஊமையாக இருக்கின்றோம். நாம அவளையே பண்ணணும். கண்கள் அவளை காணணும், காதுகள் அவளுடைய நாமத்தை கேட்கணும், வாய் அவளை இதையே பேசணும். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அந்த குருடன் நிலைமையில இருக்கோம். நமக்கு அபிராமி காட்சி என்ன வேணும்னு கேட்டா நாம என்ன கேட்போம், எனக்கு அது வேணும், 2 வீடத்தா 2 இதத்தா அப்படின்னு கேட்போம். நமக்கு வேற என்ன கேட்க தெரியும்? ஏன்னா நம்ம மாயையில் அழுதிட்டு இருக்கோம். என்ன கேட்கணும், அவளையே கேட்கணும். எனக்கு அதத்தா இதத்தா இத்தனை இதை கொடு அதை இதை கொடுன்னு கேட்கறத விட அவளையே கேட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்துடுமே. அவள் இருக்கிற இடத்துல எந்த இருக்காது இல்லையா. அவள் வந்துட்டாள்னா எல்லாமே அங்க வந்துடும். அதனால தான் நம்ம அவளையே கேட்கணும். அன்னை அபிராமியே விரும்பி அவள்கிட்ட வரம் கேட்கும் போது அவள் உள்ள இடத்துல அனைத்து மங்களங்களும் நம்மளுக்கு வந்துடும். மனசாந்தியோட நம்மளால வாழ முடியும். அதனால நம்ம திருமேனி குறித்தவரேன்னு நம்ம அவளையே கேட்டு மனசுக்குள்ள வச்சு அவளையே தியானிக்கும் போது எல்லா விதமான பாகியங்களும் நம்மளுக்கு வாழ்வில் கிடைக்கும்னு நம்ம
அன்னை அபிராமி சரண்லே புகுந்து தாழ்ல வணங்கி வேண்டிப்போம் நம்ம. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.